Hi guys, welcome to Quick Run. I'm man of my words. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி அப்படி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிஹெச்பியில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையவே தராங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் அதில் இன்றைக்கி என்ன இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதை பற்றி பார்க்குறோன்னா மேக்ஸில் இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி இதில் பார்க்குவாங்க இன்றைக்கி. ஸோ எப்பயும் கூட ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் திஸ் அண்ட் ஐ சேவ் திஸ் as math inbuilt BUILT math inbuilt.php math inbuilt.php அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். அண்ட் ஸோ சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா HTML அப்படின்னு கொடுக்குறேன். இதில் inbuilt BUILT inbuilt math அப்படிங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இதில் வந்து PHP அப்படின்னு கொடுத்துட்டு டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து PHP டேக் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இப்போ வந்து 2 to the power of 4 அதுக்கு வந்து வேல்யூ வேணும்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா லைக் எக்கோ திஸ் இன்ட்டு 2 மல்டிப்ளை பை 2 அண்ட் அகெயின் அது மல்டிப்ளை பை 2 அண்ட் அகெயின் அது மல்டிப்ளை பை 2 அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா 2 to the power of 4க்கு வந்து இதுதான் ஆன்சராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ so I refresh it one time and now we find where is inbuilt okay math inbuilt function open இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 16 ஸோ 2 to the power of 4 இருந்துச்சுன்னா 16 தான் ஒரு ஆன்சர். ஸோ இப்போ நம்ம 2ன்றனால கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ 2 to the power of ஒரு 100 வேணும்னு நினச்சோன்னா ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ பவர் 2 to the powerக்கு வந்து நான் 2 to the power of 100 இதுவே நான் போடுறது கிடையாது. ஸோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2 to the power of 100 அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் இட். ஸோ மை காட் ஸோ லாங். ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான் வேணாம், நம்ம வந்து 10 மட்டும் போட்டுப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் திஸ். ஸோ 1024 1024 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். 2 to the power of 10 எடுத்தோன்னா 1024 வரும். ஸோ இது ஒரு மேத் ஃபங்க்ஷன் பவர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ ஐ யூஸ் மை ஒன் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலான்னா ரேண்டம் ஃபங்க்ஷன். இதை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் இப்போ நான் வந்து ரேன் அப்படின்னு க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னு பாருங்களேன், ரேண்டமாக நமக்கு வந்து நம்பர்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேறு நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரேண்டம் ஃபங்க்ஷனோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியே. நீங்கள் லூடோ அந்த மாதிரி நிறைய கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா டைஸை உருட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் ரிப்பீட்டாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில டைமில் சேமாக ஒரு 3 நம்பர் அந்த மாதிரி நான் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரேண்டம் நம்பர்ஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன் ஒன்லி தே ஜென்ரேட் த ரேண்டம் நம்பர்ஸ். இப்போ வந்து அதில் 1000 நிறைய போகுது எனக்கு அப்படிலாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1லேருந்து எனக்கு இப்போ 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸ் மட்டும் ரேண்டமைஸாக காட்டிக்கிட்டே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா தெரியும் 8 1 8 5 1 10 and 4 1 2 9 2 and 3. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக நம்பர்ஸ் 1லேருந்து 10க்குள்ளே இருக்க நம்பர்ஸை நமக்கு ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஸோ இந்த மாதிரி ரேண்டமைஸ் நம்பர்ஸ் ஒர்க் ஆகுது. ஸோ அண்ட் ஐ காப்பி திஸ். ஸோ பெஸ்ட் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்ஸ்க்கும் இன்பில்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ வந்து நம்ம ஐ நீட் டு ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 10ன்னு நினைக்கிறேன். 10 தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து நிறைய டெசிமல்ஸ்லாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ வந்து ஒன் செகண்ட் CEIL அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஓகே 3.4 அப்படின்னு இப்போ மென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்களா. ஸோ ரெஃப்ரெஷ் 4 வருது. ஸோ இது வந்து இட்ஸ் வந்து அப்ஃப்ராக்ஷன் ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல. ஸோ டவுன் அப்ஃப்ராக்ஷன் நினைக்கிறேன் இது பேர். அண்ட் இப்போ நான் 3.4 இருக்கிறதுனால இதுக்கு 3.4க்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்கும். ஸோ 4 இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்டீஜராக கொடுத்துரும். இந்த மாதிரி டெசிமல் அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் சிஎல் யூஸ் பண்ணனால என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்ஃப்ராக்ஷன் ஆகி 4ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் 5.4 யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 6. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்ஸாக காட்டும். ஸோ அப்படி காட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்ஃப்ராக்ஷன் தான் இது பண்ணணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 8.3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஸ்டில் பதிலாக ஃப்ளோர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் கைஸ். ஸோ தான் டவுன் ட்ராக் பண்ணும். ஸோ இப்போ வந்து 8.3 இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு ரவுண்ட் அப் காட்டும். ஸோ
while I change 4.3 it shows 4. 4 இந்த மாதிரி பார்த்தா டவுன் கிரேட் பண்ணோம், அதை அப்கிரேட் பண்ணி காட்டும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் இன்னும் வேறு என்ன இருக்குன்னா இது மோஸ்ட்லி இந்த ரவுண்ட் ஆஃப் சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுற மெத்தட் தான் இது. ஆக்சுவலாக நான் வந்து மேலே இருக்கிறத அப்கிரேட் பண்ணுற ரவுண்ட் ஆஃப் இது, இந்த லோ வேறு காட்டுற ரவுண்ட் ஆஃப் இது. ஸோ ரவுண்ட் ஆஃபில் இன்னொரு மெத்தட் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது, லைக் வி யூஸ் இன் அவர் ஓல்டன் டேஸ் இன் அவர் ஸ்கூல்ஸ். லைக் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. while we have an 3.9 round of value, it shows 4, but if it has 3.3 it shows 3. ஸோ இந்த மாதிரி ஆகும் கைஸ். லைக் இப்போ நீங்கள் வந்து 3.5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னோன்னா 4ன்னு வரும். ஸோ 5, அதாவது 0.5க்கு மேலே வந்துச்சுன்னா அதை அப்கிரேட் பண்ணிவிடும். ஸோ 0.5க்கு கீழே வந்துருச்சுன்னா அதை அப்படியே டவுன் கிரேட் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரவுண்டிங் ஆஃப் ஓல்டன் டேஸ் நம்ம ஸ்கூலில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதே ரவுண்டிங் ஆஃப் இன்பில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா PHPன்னு தராங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து PHPக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் லிங்க்கில் தர பார்க்குறேன். நீங்கள் லிங்க்கில் போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள், நான் லிங்க் அங்கே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா மோர் மேத் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஸோ அவங்களே எக்ஸாம்பிள்ஸோடு தான் கொடுத்துருப்பாங்க, எப்படி ட்ரை பண்ணுறது முதற்கொண்டு எக்ஸாம்பிள்ஸோடு தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஈஸிலி கேட்ச் திம். ஸோ அவ்வளோதான் கைஸ் நீங்கள் மேத் இன்பில்ட் ஃபங்க்ஷன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லவ் யூ கைஸ்.